நாங்க பெரிய கொள்கை கூட்டம். எங்களுக்கு டிசிப்ளின்னா ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க கூட்டம் எல்லாமே டிசிப்ளினா இருக்கும். ஆமாங்க. இவங்க சொன்ன மாதிரியே இவங்களோட மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிற ஆட்கள் தான். ஆனா, இன்னைக்கு அந்த டிசிப்ளினிட்டிய அந்த ஒரு கொள்கை கூட்டம், கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த வார்த்தையை உடைச்ச ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அரங்கேறியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்வொகேட் நெல்சன் எல்லோருக்குமே தெரியும். ரீசெண்டா நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப சாட்டை துரைமுருகனை பத்தி விமர்சனம் அப்படிங்கிறது வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த தருணத்துல இன்னைக்கு காலையில சுனந்தா அப்படிங்கிற பெண் கிட்ட இருந்து அட்வொகேட் நெல்சனுக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வருது. நீ தேவையில்லாத இந்த மாதிரி பேஸ்லெஸ் ஆன ஒரு அலிகேஷன் வச்சிட்டு இருக்க, இந்த வாரம் நீ ஆரம்பிச்சுட்ட, இதோட கான்சிக்வன்சஸை நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவ அப்படிங்கிற மெசேஜ் வருது. 11 மணி அளவுல இந்த ராஜா பேரோன் மற்றும் இந்த சுனந்தா இவங்க 2 பேரும் வராங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வித்த ப்ராடக்ட் சாப்பிட்டு யார் என்ன பாதிக்கப்பட்டாங்க அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் வந்து நீ கரெக்டா காமிக்கணும், வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே. அப்போ பக்கத்துல இருந்த இந்த ராஜா பேரோன் இப்போ ரீசன்ட் டைம்ல என்டிகேல இந்த மேடையிலலாம் கூட பேசியிருக்காரு. அதற்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய விஷயங்கள், நிறைய மோட்டிவேஷனாவோ ஹெல்த் டிப்ஸாவோ நிறைய அவரோட ப்ராடக்ட் விற்கிறதாவோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவன் இன்னைக்கு அவனோட மரியாதையை கெடுத்துக்கிட்டான். வெட்டுக்கத்தியை எடுத்துக்கிட்டு நெல்சன் வீட்டுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? சரி, பேசதா போனோம் அப்படின்னும் போது வெட்டுக்கத்திக்கு அங்க அவசியமே இல்லை. சரி, அது மட்டும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பார்க்கும் போதே பார்க்குற எல்லோருக்குமே கண்டிப்பா பதறும். அங்க இருக்கிற லேடிஸ் கத்தி கதறத வந்து நம்ம கேட்க முடியல. அந்த கத்துறதை கேட்கும் போது அந்த இடத்துல சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நெல்சன் அவர்களே அந்த வீடியோவில் சொல்றாங்க, என்ன எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரையுமே தாக்கியிருக்காங்க. எங்க அம்மாவை யூட்ரஸ், அதாவது அவங்களோட வயிற்று பகுதியில உதைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அவர் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேலும் போலீஸ் விசாரணையும் நடக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களை வெளியே தள்ளதுக்கு அப்புறமா நீ வெளியே வாடா அப்படின்னு ரவுடி போய மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் இந்த ராஜா பேரோன். முதல்ல ஒரு வீடேறி போயிட்டு பேசுறதே முதல்ல தப்பு. ஒரு லீகலா ஒரு அலிகேஷன் உங்க மேல வச்சிருக்காங்க அப்படின்னா அதை லீகலா தான் நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யாராவது செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு முக்கிய இடத்துல நீங்க இருக்கீங்க, நாம் தமிழர் கட்சியில. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரவுடி போய பொறுக்கி போய பண்ற வேலையை நீங்க போய் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட கட்சியை சார்ந்த நபர்களும் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படி உங்களை பார்த்துட்டு சில பேர் பண்றாங்க அப்படின்னா கட்சிக்கு தானே இது கெட்ட பெயர்.